சமீபத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போனேன். போகிற வழியில் நம்ம ராஜீவ்காந்தியோடைய நினைவிடம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு போகலாம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 15-20 வருஷம் இருக்கும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே நிலைமை தலைகீழாக இருக்குது. முன்ன சில செக்யூரிட்டிகளை போட்டிருப்பாங்க, நம்ம பாட்டில் போவோம் வருவோம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை. உள்ளே வந்துட்டு இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிவாங்க, CISF, அந்த குரூப்பை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க சோதனைக்கு. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கனாக்கா, உள்ளே போகிறவங்கள வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம் செக்கிங் பண்ணுவாங்கல்ல, அதுவும் சில சந்தேகத்துக்கு இடமான ஆட்களை செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை விட மோசமாக இருக்குதுங்க இந்த செக்கிங்கு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது. கேட்டாக்கா எங்களுக்கு என்னங்க தெரியும், எங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற உத்தரவு அதை நாங்கள் செய்கிறோம், இது எப்போலேருந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து உள்துறை அமைச்சகம் தங்க பொறுப்பில் எடுத்ததுலேருந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் முதல்ல போனப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த நெருக்கடிகள் எதுவும் இல்லாதனால அப்போல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப தாராளமாக போவாங்க வருவாங்க, உள்ளக நிறைய ஜனம் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உள்ளக வந்து எனக்கு நான் எண்ணி பார்த்தேன், வெறும் 7 பேர் இருந்தாங்க. அதுவும் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா அங்கே எப்பவுமே வந்து நல்ல கூட்டம் இருக்கும். அவங்களுடைய அந்த சோதனையில் இன்னும் ஒரு முக்கியமான கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பேக் கூட எதுவும் எடுத்துட்டு போக கூடாது உள்ள, ஈவன் வாட்டர் பேக் கூட எடுத்துட்டு போக கூடாது, அந்த அளவுக்கு நெருக்கடி பண்றாங்க. இதனாலதான் வந்து மக்கள் உள்ள வர்றதும் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி மீறி உள்ள போனா என்னதான் இருக்குது உள்ள போய் பார்த்தோம்னாக்கா கொடுமை. இந்த பாக்குறீங்கல்ல, நடுவில் ஒரு பாறாங்கல் ஒன்று இருக்கும் பாருங்க, சுற்றி ஒரு 7 தூண் இருக்குது. 7 தூணு நடுவில் இந்த பாறாங்கல் ஒரு கல்லில் வந்து இந்த படம் வரைஞ்சிருக்கு, இந்த ராஜீவ்காந்தி. இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, ஒரு படத்துல இந்த விவேக் சொல்லுவாரு, ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறேன்னு. அந்த மாதிரி இங்க டீ கூட ஆத்தலைங்க, வெறும் தண்ணியை ஆத்திக்கிட்டு நிக்கிறானுங்க செக்யூரிட்டிகளை போட்டு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் ஒரு கட்டத்துல அந்த செக்யூரிட்டி ஆபீசரை பார்த்து நேரடியாவே சொல்லிட்டேன், அந்த ஆளு உயிரோட இருக்கும்போது விட்டுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல, அதுவும் இடையில ஒரு 10-15 வருஷம் ஓப்பனா ஃப்ரீயா இருந்தது, இப்ப வந்து இந்த அளவுக்கு சோதனை போடுறீங்களே, யாரு இங்க வந்து என்ன செய்ய போறாங்க பாக்குறீங்களா? இவ்வளவுதான் ஜனம் அங்க மொத்தமே. இது ஒரு சமாதி கூட இல்லைங்க, ஒரு நினைவிடம், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நிகழ்ந்த இடம், அவ்வளவுதான். இதே மெரினாவில் பாருங்க, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, வெளியே தான் போலீஸ் நிற்பாங்க, போலீஸ் கூட உள்ள இருக்க மாட்டாங்க. மெரினாவில் 4 பேருடைய சமாதிங்க, என்ன கூட்டங்க, தினசரி திருவிழா கோலங்க. சனி ஞாயிறுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வாசலில் எவ்வளோ கடைகள், எவ்வளோ வியாபாரங்க.